அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மக்களுக்கு மத்தியில் சமரசம் செய்து வைத்தல் சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் காண இருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தங்களுக்கு மத்தியில் சகோதர சகோதரிகளை போன்றவர்கள். ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிணக்கு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு மத்தியில் சமாதானம், சமரசம், இணக்கம் ஏற்படுத்தி வையுங்கள். வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன், இந்த விவகாரங்களில் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடப்பீர்களேயானால் நீங்கள் அல்லாஹுவால் அருள் செய்யப்படுவீர்கள் என்று சூரத்து ஹுஜராத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமிதி என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அபூ தர்தாவு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார். அலா உஹ்பிருக்கும் பி அஃதல மின் தரஜத்தி சியாமி வ ஸலாத்தி வ ஸதகா, உங்களுக்கு சதக்கா தான தர்மம் செய்வதை விடவும், நோன்பை விடவும், தொழுகையை விடவும் அந்தஸ்தால் கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்டார்கள். நபித்தோழர்கள் எல்லோரும் சொன்னார்கள், பலா, அவசியம் சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், சலாஹூ தாத்தில் பைனி, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சமரசம், சமாதானம், இணக்கம் ஏற்படுத்துங்கள். யாருக்கு மத்தியில் பிணக்கு இருக்குதோ அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அவர் ரெண்டு பேரையும் சமரசம் செஞ்சு வையுங்க, அது சிறந்த காரியம். ஃபஇன்ன ஃபசாத தாத்தில் பைனி ஹியல் ஹாலிகத்து, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் குரோதத்தை, பகையை, வெறுப்புணர்வை, பழி உணர்வை, வஞ்சகத்தை, வெறுப்புணர்வை நீங்கள் விதைத்தால், பகைமையை தூண்டினால், பகைமையை வளர்க்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்தால், நீங்கள் அவரை மொட்டையடித்து விட்டீர்கள். நான் மொட்டையடித்தல் என்று சொன்னால் அவனுடைய மார்க்கத்தையே நீங்கள் அழித்து விடுகின்றீர்கள். அதனால் எந்த ஒரு இருவருக்கு மத்தியிலும், இரு குடும்பங்களுக்கு மத்தியில், இரு சமூகங்களுக்கு மத்தியில், இரு நாடுகளுக்கு மத்தியில் ஒருபோதும் பகைமை உணர்வை,